இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நான் ஒவ்வொரு நாளும் இப்போ தியானித்து வருகிறோம், உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் அப்பா என்று சொல்லி. முதல் நாளிலே நம் தாவீதை குறித்து தியானித்தோம், இரண்டாவது நாளிலே யோசேப்பை குறித்து தியானித்தோம், மூன்றாவது நாளிலே ரூத்தை குறித்து தியானித்தோம், நான்காவது நாளிலே எஸ்தரை குறித்து தியானித்தோம். நாம் தியானித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயரத்திலே தூக்கி வைத்து அவர் மிக நேர்த்தியாய் அழகு பார்க்கின்ற ஒரு தகப்பனாக அவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த ஐந்தாவது நாளிலே உயரத்திலே உயர்த்தி வைத்து அழகு பார்த்த நபர் யார் தெரியுமா? தானியேல். இந்த தானியேல் நேபுகாத்நேச்சார் என்கிற அரசனாலே சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு ஞானமுள்ள அடிமை என்று சொல்லலாம். ஆண்டவர் அவனை ஞானத்தினால் நிறைத்திருந்தார். அவனைத்தான் அடிமையாக இந்த நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போகின்றான். இந்த தானியேலிடத்தில் காணப்பட்ட குணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தோன்னு சொன்னால், தானியேலிடத்தில் காணப்பட்ட குணநலன்கள் என்னென்ன, ஞானத்தில் எப்படிப்பட்ட என்பதெல்லாம் குறித்து அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அவன் சிறை பிடித்து கொண்டு போகப்படும் பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்தினரை குறித்தோ அல்லது தன்னுடைய உறவுகளை குறித்தோ வேறு எதையுமே குறித்து அவன் சிந்திக்கலை. ஏன்னா அவன் சிந்தித்தர்னானா அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜபித்திருக்க முடியாது இல்லையா? எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ, எங்கள் அப்பா எப்படி இருக்காங்களோ, என்னுடைய குடும்பத்தில் உறவுகள்லாம் எப்படி இருக்காங்களோ, ஒருவேளை அங்கே பணி செய்திருக்கலாம், வேலை செஞ்சுட்டு வந்தது எப்படி இருக்குமோ, இப்படியெல்லாம் பல காரியங்களை குறித்து அவன் சிந்தித்திருப்பான். அவனால் ஜபிக்கவே முடியாது. ஆனால் இந்த தானியேல் பாருங்கள், அவன் எப்போதும் செய்து தான் வேத வசனத்தில் வாசிக்கலாம், தான் எப்போதும் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஜபித்தான் என்று சொல்லி ஒரு சிறந்த ஜப வீரனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றான். அவன் எப்படி எருசலேமில் தேவனை தொழுது கொண்டானோ அதை போலவே இப்போதும் தேவனை தேட ஆரம்பிக்கின்றான். நாம் ஆண்டவர் தான் அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டாரே, இனி நான் ஏன் அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல. இந்த தானியேல் நான் அந்த தேவனைத்தான் நான் விடாமல் பற்றி கொள்வேன். அவனுடைய ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்கள். அவன் தன்னை படைத்த ஆண்டவரை, தன்னை உருவாக்கினவரை அவர் மறந்து போகவில்லை. எப்படி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு அனுமதித்த காரியம் இதுதான் என்று சொல்லி உறுதியான விசுவாச வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அன்றைக்கு தானியேலை ஆண்டவர் உயர்த்தி வைத்தவர் அழகு பார்த்தார் இல்லையா? அவனுக்கு விரோதமாக அநேக குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனால் எந்த குற்றச்சாட்டுக்கும் அவன் அஞ்சவே இல்லை. அவன் எல்லாரும் வந்து சொன்னாங்க, ராஜாவே நீர் ஒரு அடிமையை கொண்டு வந்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறீரே, அவன் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களெல்லாம் வணங்கலை, அவன் யாரையோ வணங்கி கொண்டு இருக்கிறான் எருசலேமுக்கு நேராக என்று சொல்லி ராஜாவுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஐயோ, தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதே என்று சொல்லி. ஆனாலும் ராஜாவுக்கு தெரியும், சிங்கக்கபியிலிருந்து தேவன் காப்பாற்ற வல்லவர் என்று சொல்லி ராஜா விசுவாசித்து இருக்கின்றார். பாருங்க, அதான் மறுநாள் காலையில் அவனை தானியேலை தூக்கி சிங்கக்கபியில கொண்டு போட்ட பிறகு அவன் காலையில் அவருக்கு தூக்கமே வரல. ராஜாவுக்கு நேர சிங்கக்கபிக்கு ஓடுறான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, பாருங்க எப்படிலாம் சொல்லி நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று சொல்லி கேட்கிறான். பாருங்க, அவனுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை, தானியேல் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான், எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அந்த ராஜாவினிடத்தில் இருந்தது. ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் மெய்யான தெய்வம் என்பதை அந்த ராஜா அறிந்திருந்தான். அப்படியே தானியேலும் விசுவாசித்திருந்தான். அவனுடைய ஜெப வாழ்க்கை உறுதியான ஒரு ஜெபஜீவியமாக இருந்தது. இன்றைக்கு நாம் ஜெபத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த காரியம் நடைபெறலை அல்லது கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னால், என்ன ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறதே இல்லை, நான் பண்ணுற ஜெபத்துக்கு எந்த பதிலுமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம். பாருங்கள், சுய தேசத்திலிருந்து ஒரு அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்ட நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொன்னால் தானியேலால் ஜெபித்திருக்கவே முடியாது. ஆனால் இந்த தானியேல் எதை குறித்துமே நினைக்கவில்லை. தன்னை உருவாக்கி படைத்த ஆண்டவரை மாத்திரம் அவன் தியானித்து கொண்டே இருந்தான். அவரிடத்திலே மாத்திரம் ஜபித்து கொண்டே இருந்தான். அவனுடைய ஜப வாழ்க்கையிலே எந்த பின்னடைவும் ஏற்படாதபடி அதை அப்படியே உறுதியாக காத்து கொண்டதினாலே அன்றைக்கு தானியேல் மிகச்சிறந்த ஒரு அரசனால் போற்றப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில், ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு ஆண்டவர் வைக்கும்படியாக கிருபை செய்தார். தானியேல் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான். அதனால் அவனுக்கு கிடைத்த பரிசு சிங்கக்கபி. நம்ம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய பணியில் நான் உத்தமமாக இருக்கிறேன்,
ஆனால் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, நிறைய பேர் நான் கரெக்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பகைக்கிறாங்க சொல்லி நினைக்கிறீங்களா? தானியேலுக்கு கிடைத்த அதே பரிசு தான் உங்களுக்கும் இல்லையா? தானியேல் ரொம்ப உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றினதுனால அவனுக்கு கிடைத்த பரிசு சிங்கக்கபி. ஆனால் அவன் சொல்கிறான், அந்த சிங்கங்களின் வாயெல்லாம் யார்? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். பாருங்கள், நாம் அவருக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக செயலாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் செயலாற்ற வேண்டாம். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயலாற்றினாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது, நாம் மௌனமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். நாம் யுத்தம் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் தேவன் சும்மா இருந்துருவார். நமக்கு அப்போ நம்ம வெற்றி கிடைக்காது இல்லையா? ஆகவே மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடும் பொழுது, உங்கள் குடும்பங்களில் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியங்கள் அதுதான். மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாய் செயலாற்ற ஆரம்பித்த பொழுது, நாங்கள் முழங்காலை முடக்கி ஆண்டவருக்கு நேராக நாங்கள் ஜெபித்த பொழுது காரியம் மாறுதலாய் முடிய கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட, தானியேல் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அவன் ஜெப ஜீவியத்தை விடாமல் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டதினாலே அவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டான். அவனை மறுபடியுமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியான கிருபையை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு கூட ஆண்டவர் அதைத்தான் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெப ஜீவியத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை நோக்கி ஜெபிப்பதை மாத்திரம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே ஏற்ற நன்மைகளை தந்து அவர் நம்மை உயர்த்தி வைக்கிறவராக நம்மை காணப்படுகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பாருங்க. இந்த ராஜாவுடைய காலங்கள் எல்லாம் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் தானியேலுடைய ஜெபஜீவியம். அதனாலே தான் அவனை உயர்த்தி வைத்து அப்பா அழகு பார்த்தாங்கல்ல. அவன் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறான். அந்த மாகாணத்தின் மேல் அதிகாரியாக அவன் வைக்கப்படுகின்றான். இப்படி உயர்த்தப்படுவதற்கு யார் காரணம்? நேபுகாத் நேச்சாரா? இல்லை, நேபுகாத் நேச்சாருடைய இருதயத்தில் கிரியை செய்கிற ஆண்டவர். பாருங்க, நமக்கு மனிதர்கள் விரோதமாய் போராடி நின்றாலும் நம்மோடு கூட நமக்குள் இருந்து வாழ்கின்ற இயேசப்பா நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினாலும் அவர்களை மடங்கடித்து நம்மை உயர்த்தி வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் கால வேளைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, கடந்த நாங்கள் 4 நாட்களும் அப்பா நீங்கள் வேதத்தில் உயர்த்தி வைத்த ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம்ப்பா. இந்த 5ஆவது நாளிலும் கூட நீங்கள் தானியேலை எவ்வாறு உயர்த்தி வைத்தீங்க, அதுக்கு அவனுடைய ஜெபஜீவியம் எவ்வளவு காரணமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படியே ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட என்னுடைய ஜெபத்தில் நான் குறைவுபட்டவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் ஜெபத்தின் வல்லமையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்கிற இடங்களிலெல்லாம் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தாங்கட்டும் ஆண்டவரே. தானியேலை போல ஒரு நல்ல ஜெப வீரனாக ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தரை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ அப்படியே பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எல்லா காரியங்களும் ஜெயமாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை